சார் இது வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உடனே நீங்கள் நாளைக்கே காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறத கோர்ட்டு சொல்லியிருக்காங்க. இது டெனண்ட்டுக்கு சாதகமான தீர்ப்பா இல்லை ஓனருக்கு இது பாதகமான தீர்ப்பா சார்? இந்த கேள்வி ரொம்ப காலமா இருந்துகிட்டே இருக்கு. வாடகை வீட்டில் இருக்கிறோம், எங்களை உடனே காலி பண்ண சொல்லாமா, சாமான் செட்லாம் தூக்கி வெளியே போட்டுருவாங்களா உடனே அப்படின்ற கேள்வி பல எவ்ரி டைம் இருக்கு. அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே தான் இருக்கும். இப்பயும் கோர்ட்ல அதே இதுதான். எந்த ஒரு டெனண்ட்டும் ஓகே, நீங்க ஆஸ் லாங் அஸ் அவர் பணம் கொடுத்துக்கிட்டு கரெக்டா இருக்கிறாரு அப்படின்னா அவரை சட்டுன்னு வெளியே போ, உன்னை எனக்கு பிடிக்கல, உன் முகரக்கட்டை பிடிக்கல, வெளியே போ அப்படின்லாம் சொல்ல முடியாது. அவங்களுக்கு எல்லா வித உரிமையும் இருக்கு. இன்ஃபேக்ட் சொல்ல போனா ஓனர் உள்ள போறதுக்கே உரிமை இல்லை. அப்படி இருக்கும்போது இவங்களை தூக்கி வெளியே தூக்கி போறதுக்கு உரிமையே கிடையாது. சட்டப்படி அது தப்பு. லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு கோர்ட் ஆர்டர் இல்லாம அவங்கள தே கேனாட் சென்ட் அவுட். சார் இப்போ ஒரு டெனண்ட்டுக்கு எழுத்துப்பூர்வமான அக்ரிமெண்ட் இல்லை, இப்போ இவர் உரிமையை எடுத்துக்க முடியுமா இல்லை முடியாதா? அக்ரிமெண்ட் இல்லைன்றதுக்காக அவர் கொடுத்த பணம் ரசீது அதெல்லாம் இருந்தாலே போதும் நமக்கு. ஓகே, ஸோ அதனால அக்ரிமெண்ட் இல்லை, அதனால தூக்கி வெளியே தூக்கி போட்டுடலாம் அப்படின்லாம் ஓனர் பண்ணவே முடியாது. அவர் கூகுள் பேலையோ இல்லை கேஷ் கொடுத்து அவருக்கு ரசீது கொடுத்தாலோ அவரை வெளியே அனுப்பவே முடியாது. அகைன் அது சட்டப்படியான அவங்க டெனண்ட் தான். அதனால கோர்ட்டுக்கு போய் தான் திருப்பி அதுவும் பண்ண முடியும். அதுவும் அப்ளிகபிள். ஒருவேளை ஓனர் சொல்றாரு, சார் இது என் வீடு, நான் தான் முடிவெடுப்பேன், உங்ககிட்ட தான் அக்ரிமெண்ட்டே இல்லையே, இது நான் என்னோட செயல்பாட்டுக்கு தான் இது பண்ணுவேன், நீ வச்சிருக்கிறது வேலிடான அக்ரிமெண்ட்டா அப்படின்லாம் ஆர்குமெண்ட்டுக்கு வந்தா அவரு பக்கமும் அது நியாயமா தானே சார் இருக்கு? கண்டிப்பா எப்படி நியாயம் இருக்கு? எப்படின்னா வாடகை கொடுக்குறாரு, வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு நாள் வெளியில போ அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ வாடகை கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன பர்பஸ்க்காக நீங்க காலி பண்ணணும் அப்படின்றத சொல்லணும். அவர் இஷ்டத்துக்கு அவர் சர்வாதிகாரமா இது ஏன் இடம், ஏன் சொத்து, நான் தான் வாங்கி வச்சுருந்தேன், எங்கள் அப்பா சொத்து, என் பட்டா இங்கே இருக்கு பாரு, வெளியே போ அப்படிலாம் சொல்ல முடியாது. ப்ரொசீஜர்லாம் லீகல் நோட்டீஸ் அனுப்பிச்சு அவருக்கு ஒரு 3 மாதம் டைம் கொடுத்து அந்த 3 மாதத்தில் அவர் காலி பண்ணலைன்னா கேஸ் ஃபைல் பண்ணி எவிக்ஷன் ஆர்டர் வாங்கி தான் நம்ம பண்ண முடியுமே தவிர நம்ம இஷ்டம் போல் தூக்கி வெளியே போடுறது, அசிங்கமாக பேசுறது அப்படிலாம் பண்ணால் என்ன ஆகும்னா ஓனருக்கு ப்ராப்ளம் வந்துடும். ஓனராக நீங்கள் யாராவது பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், அப்படி ஏதாவது பண்ணிங்கன்னா அவரை 10 வருஷம் ஆனாலும் காலி பண்ண முடியாது. எப்படின்னா அவர் ஒரு கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுறாரு, திடீர்னு வீட்டுக்குள்ளே வந்துட்டாரு, வீட்டுக்குள்ளே இவர் சொந்த வீடாக இருக்கும், ஆனால் உள்ளே போனாலும் அதுவும் கிரிமினல் ட்ரெஸ்பாஸ் தான். அவர் இஷ்டத்துக்குலாம் அப்படி போயிட முடியாது. அதனால் அதுவும் பெரிய ஆபத்து. அதனால் அப்படி சட்டுன்னு பண்ணணும், சட்டப்படி தான் பண்ணணும். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, போலீஸில் கொடுத்துட்றேன் நான் கம்ப்ளைண்ட்டு, போலீஸில் போய் இந்த மாதிரி என்னுடைய டெனண்ட் காலி பண்ண மாட்டேங்கிறாரு அதனால் காலி பண்ணி கொடுங்கன்னா அவங்க காலி பண்ணுற ஏஜென்சியாக நான் போலீஸ் கண்டிப்பாக கிடையாது. ஒரு சில பேர் தவறாக போலீஸ்காரங்க அந்த மாதிரி அந்த செயலில் ஈடுபடுறாங்க, அவங்களுமே பல நேரங்களில் பாதிக்கப்படுறாங்க. அதுவும் போலீஸும் தெரியாமல், ஒரு சில பேர் தெரியாமல் செஞ்சு பாதிக்கப்படுறாங்க. அதனால் இந்த மாதிரி காலி பண்ணுறதுலாம் சட்டப்படி தப்பு. சார் ஒரு சில டெனண்ட் வாடகையை கொஞ்சம் லேட்டாக தராங்க, ஒரு 5ஆம் தேதி தராமல் 15ஆம் தேதி தரது, 20ஆம் தேதி தரது, இந்த மாதிரி இருக்கிற டெனண்ட்டை ஓனர் நினைச்சா நீ இந்த ரீசனுக்காக நான் உன்னை வெளியில் அனுப்புறேன் முடியுமா சார்? கண்டிப்பா ஆன் டைமு இல்லை ஸ்கிப் பண்ணி கொடுக்குறது. ஏன்னா ஒரு சில பேர் ஓனர்ஸ் லோன் வாங்கியிருப்பாங்க, லோன் வாங்கி தான் கட்டியிருப்பாங்க, மாதம் இந்த தேதியில் கட்டணும் அப்படின்னு. அந்த மாதிரி நேரங்களில் அவங்க இந்த மாதிரி டீஃபால்ட் டிரைவரு, ஏன்னா பெனால்ட்டி கிளாஸ்லாம் கூட போடலாம். இத்தனை தேதிக்கு மேலே வந்தால் எனக்கு இவ்வளோ வட்டி வேணும், இவ்வளோ ஃபைன் நான் போடுவேன் அப்படின்லாம் அந்த கிளாஸ் போடும். அப்படி போட்டு அவங்க ஒத்துக்கிட்டாங்கன்னா, இல்லைனா சரியாக வரல அப்படின்னா அவங்கள எவிக்ட் பண்ணுறதுக்கு தாராளமாக அந்த ஹவுஸ் ஓனரால் முடியும். அதுக்காக பணமே கொடுக்காத ஒருத்தவனை உள்ளே வச்சிருக்க முடியுமா? அதெல்லாம் தப்பு சார். இப்போ இந்த கண்டிஷனில் கேட்கலாம் சார், இப்போ ஓனர் எனக்கு இந்த வீடு பர்சனலாக என்னோட பயன்பாட்டுக்கு வேணுன்றார், ஆனால் டெனண்ட் இல்லை நான் ஸ்கூலெல்லாம் நியர்பையில் இருக்கிறதுனால தான் இந்த வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த வீட்டை விட்டு காலி பண்ண முடியாதுங்கிறாரு, இவர் எனக்கு பர்சனல் தேவை வேணுங்கிறார். இந்த கண்டிஷன் எப்படி சார்? பர்சனல் தேவைன்னா கொடுத்து தான் ஆகும். இப்போ பர்சனலாக ஒரு இடத்த நம்ம ஒரு தேவை அப்படின்னா பர்சனல் தேவையை விட்டுட்டு அவர் வாடகை கூட முடியுமா? அப்படி வாடகை விட்டுருந்தா கண்டிப்பாக அவர் டெனண்ட் காலி பண்ணி தான் ஆகணும். அது ஜென்யூனாக இருந்தா. ஏன்னா இவர் பாட்டுக்கு 10 வீடு வச்சிருப்பாரு, 10 வீடு வச்சு எனக்கு எல்லாமே எனக்கு தேவை அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு உட்காந்துருக்க முடியாது. அதனால அது வேலிட் ரீசனாக இருந்தால் கண்டிப்பாக உடனே காலி பண்ணுறதா இல்லை நோட்டீஸ் கொடுக்கணுமா சார்? அதையும் நோட்டீஸ் கொடுத்து தான் காலி பண்ண முடியும். அவங்க இஷ்டத்துக்கு வெளியில் போ அப்படின்லாம் சொல்ல முடியாது. அந்த இடத்துல டெனண்ட்டுக்கு ஆதரவான சட்டங்கள் நிறைய. சரி சார், இப்போ அக்ரிமெண்ட் இல்லாத சூழ்நிலை ஒன்று இருக்குது. அப்போ ஓனர் சொல்கிறார், நான் போலீஸ் ஸ்டேஷன் போய் மேலே ஏதாவது ஒரு பிராது கொடுத்து உடனடியாக நான் காலி பண்ண போகிறேன் அப்படின்னு மிரட்டுனா அது பாசிபிளா? போலீஸ் இதில் தலையிடவே முடியாது. இது கண்டிப்பாக போலீஸ் தலையிட்டாங்கன்னா போலீஸுக்குமே பிரச்சனை தான் வரும். ஓகே, அதனால இது சிவில் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சமாச்சாரம். இந்த சிவில் கோர்ட்டுக்கு போக வேண்டிய பல சமாச்சாரம் கட்ட பஞ்சாயத்து மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் நடக்குது. அதுல உயரதிகாரிகள்லாம் பல நேரங்கள் வான் பண்றாங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாது, தவறு, இப்படி பண்ணீங்கன்னா உங்களை சஸ்பெண்ட் பண்ண. அப்படி சஸ்பெண்ட் ஆயிருக்காங்க நிறைய அதிகாரிகள். இருந்தாலும் 1-2 அங்கங்க நடக்க தானே செய்யுது. எல்லா துறையிலும் மோசமா இருக்கிற மாதிரி இந்த துறையிலேயே இந்த மாதிரி அங்கங்க நடக்க தான் செய்யுது. பர்டிகுலர்லி பார்த்தீங்கன்னா ரூரலில் நிறைய மக்களுக்கு சட்டம் தெரியாது. நம்ம கரெக்டாக யாராவது ஒரு சட்டம் தெரிஞ்சு சார் இதை எப்படி நீங்கள் தலையிட முடியும்னு ஒரு ஆள் கேட்டால் 10 பேர் கேள்வி கேட்டால் ஓடி போயிடும். அதனால் அவங்க தலையிட முடியாது.
கோர்ட்டுக்கு போய் தான் பண்ணணும். சரி சார், டெனன்ட் கிட்ட ஓனருக்கும் டெனன்ட்டுக்கும் ஏதாவது ஒரு வாய் தகராறு வந்துருச்சு. அவர் வந்து ஓனர் காலி பண்ணியே ஆகணும்னு நிக்கிறாரு. அதுக்கு பதிலாக அவர் காலி பண்ண மாட்டான்னு ஒரு கருத்து முரண்பாடு போயிட்டு இருக்கிறப்ப, உன்னோட வாட்டரை கட் பண்ணிடுவேன், உன்னோட எலக்ட்ரிசிட்டி நான் கட் பண்ணிடுவேன் அப்படின்னு பண்ணா இது கம்ப்ளைண்டா கொடுக்க முடியுமா? 100% போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இந்த இடத்துல போலீஸ் தலையிடும் டெனண்ட்டுக்கு சப்போர்ட்டா. எப்படின்னா இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட். தண்ணியும் இந்த எலக்ட்ரிசிட்டிலாம் ரொம்ப பேசிக்கான ஒரு ரைட்டு. ஓகே, அதை வந்து ஓனர் அவங்க இஷ்டம் போல கட் பண்ண முடியாது. அப்படி கட் பண்ணால் ஓகே, இபியில் கூட சொல்ல முடியும். நீங்கள் இபியில் சொன்னாலும் இபியில் உங்களுக்கு அப்படி கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க இது பண்ணுவாங்க, ஆன் பண்ணுவாங்க. ரெண்டாவது போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். மூணாவது வந்து சிவில் இன்ஜெக்ஷன் சூட்டும் நம்ம ஃபைல் பண்ண முடியும். சிவில் இன்ஜெக்ஷன் வாங்கிடலாம், இவர் வந்து டிஸ்டர்பே பண்ணக்கூடாதுன்னு. அப்படி பண்ணா முடிஞ்சாது. அது மாதிரி இருந்தாங்கன்னா லடாய் தான். அதுக்கப்புறம் அவரை காலி பண்றதுன்றது பெரிய குதிரை கொம்பாயிரும். அதனால இந்த மாதிரி வேலைகள்ல எந்த ஓனரும் ஈடுபடவே கூடாது. தண்ணியை கட் பண்றேன், கரண்டை கட் பண்றேன்ற மாதிரி ஒரு முட்டாள்தனமான ஐடியா வேற எதுவுமே கிடையாது. சரி சார், நான் வந்து என்ன கேட்குறேன் அப்படின்னா, நீங்க காலி பண்ணலினா உங்களுக்கு நான் பிரச்சனையை ஏற்படுத்திடுவேன் அப்படின்னு ஒரு த்ரெட்டன் பண்ற மாதிரி ஒரு டாமினன்ட்டான ஒரு பேச்சதிகாரத்துல ஓனர் டெனன்ட்டை டீல் பண்ணா அது வந்து கிரிமினல்ல வருமா சிவில்ல வருமா சார்? அது வந்து கிரிமினல்லையும் வரும், சிவில்லையும் வரும். எப்படின்னா மிரட்னா கண்டிப்பா அது வந்து கிரிமினல் குற்றம். அது இமீடியட்டா போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம், 100க்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். பிளஸ் ஆன்லைன் கம்ப்ளைண்ட், போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். அது ஆதாரங்களோட இத்தனை மணிக்கு இந்த இடத்துல வந்தாங்க, இந்த சிசிடிவி கேமரா இருக்கு, இல்ல வீடியோ இருக்கு, ஆட் பண்ணலாம். அவங்க பேர்ல துரிதமா நடவடிக்கை எடுக்கும் போலீஸ். ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரி எதிர்காலத்தில் பண்ணாமல் இருக்கிறது லீகல் நோட்டீஸ் அனுப்பி நம்ம அவர் பேரில் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி இன்ஜெக்ஷன் சூட்டு கூட வாங்க முடியும். என்ன எந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா, 1000 ரூபா 2000 ரூபா வாடகை இருக்க இடத்துல ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணால் 5000 10,000 செலவாகுதுன்னு பயந்துக்கிட்டு பல பேர் அதை பண்ணாமல் இருக்கிறாங்க. ஆனால் போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு தேவையில்லையே. போலீஸ் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி மிரட்டினாங்கன்னா போலீஸ் கம்ப்ளைண்ட் எத்தனை தடவை நான் கொடுக்கலாம், அது வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தானே. அரசாங்கம் அது செய்ய வேண்டிய கடமையை தானே செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தாராளமாக அந்த மாதிரி இடத்துல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். போலீஸ் வந்து இந்த இடத்துல நடவடிக்கை எடுக்கிறாங்க நல்லா. சரி சார், இப்போ வந்து ஓனருக்கும் டெனண்ட்டுக்கும் பிரச்சனை இல்லை. ஓனரை விட்டுட்டு டெனண்ட் முடிவு பண்றாரு, நான் உடனே காலி பண்ண போறேன், என் அட்வான்ஸ் எல்லாம் உடனே கொடு, நாளைக்கு நீ எடுத்து வை அப்படின்னு. ஆனா டெனண்ட்டும் இந்த இடத்துல அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணுமா? நோட்டீஸ் பீரியட் ரூல்ஸை கண்டிப்பா நோட்டீஸ் பீரியட் நீங்க பண்ணி தானே ஆகணும். எப்படின்னா 3 மாசம்னா 3 மாசத்துக்கு முன்னாடி சொல்லணும்ல. வேற ஒரு டெனண்ட்டை பார்க்கணும் இல்லையா? அப்படி அவர் இஷ்டத்துக்கு வந்து நான் இன்னைக்கு வேணாம்பா, எனக்கு மூஞ்சி பிடிக்கல, வீடு பிடிக்கல, இது பிடிக்கல, அது பிடிக்கல, நான் வெளியே போறேன் அப்படின்லாம் போக முடியாது. அவரும் வந்து 3 மாசம் டைம் கொடுத்து நோட்டீஸ் கொடுத்து அந்த நோட்டீஸ் பீரியட் சர்வ் பண்ணி அதுக்கப்புறம் 3ஆம் மாதம் இந்த சாவியெல்லாம் கையில் கொடுத்துட்டு என்ன பணம் கொடுன்னு கேட்கணும். இப்படி அவர் பணம் கொடுக்காத பட்சத்தில் அவர் பேரில் வழக்கு பதிவு தான் செய்ய முடியுமே தவிர அடிதடி பண்ணா அகைன் அந்த பணமும் போச்சு. ஸோ இவர் வந்து ஓனர் கண்டிப்பாக உள்ள இருக்கிறதெல்லாம் வந்து செக் பண்ணணும் இல்லையா? வச்சிருக்க பொருள்லாம் கரெக்டாக இருக்கா, இவர் கொடுத்ததெல்லாம் வந்து இல்லைன்னா கதவை உடைச்சிட்டாங்களா, தரையை உடைச்சிட்டாங்களா, இல்லை பாத்ரூம் உடைச்சிட்டாங்களா, எல்லாத்தையும் பார்க்கணும். பார்த்துட்டு அதை கழிச்சுக்கிட்டு தான் கொடுக்கணும். அது ஹவுஸ் ஓனர், அதெல்லாம் அந்த ஹவுஸ் ஓனர் தரப்பு நியாயத்தை கண்டிப்பாக அதை வந்து எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். சார், ஒரு வழக்கறிஞராக ஒரு டெனண்ட்டாக இருக்கட்டும் அல்ல ஒரு ஓனராக இருக்கட்டும், 2 பேருமே மனிதர்கள் தான். அந்த மனிதர்களுக்குள்ள பிரச்சனை வராமல் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா ஒரு வழக்கறிஞராக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க சார்? பொதுவாக ஒரு டெனண்ட் ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்கள வந்து கண்ணியத்தோட நடத்தணும். தான் ஓனர், அவர் வந்து வேலைக்காரர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு ஒரு திமிரா இருப்பாங்க. கண்டிப்பாக அதை செய்யவே கூடாது. அப்படி செஞ்சால் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும். எத்தனை டெனண்ட் வந்தாலும் அந்த ஓனருக்கு எதிரியாக தான் வாங்க. நம்பர் 1, தான் இஷ்டம் போல வர்றது, தான் இஷ்டம் போல போறது, அதிகார துணியில செயல்படுறது, இஷ்டத்துக்கு ரெண்டை கூட்டுறது, பக்கத்தில் அவங்க கூட்டிட்டாங்க நான் கூட்ட போறேன் அப்படின்றது, அப்படிலாம் பண்ண முடியாது. ஃபேர் ரெண்ட் தான் பண்ண முடியும். மார்க்கெட்டில் என்ன ரேட்டு என்ன ஏதுன்னு பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் இன்க்ரீஸ் பண்ண முடியுமே தவிர இந்த வருஷம் 10,000 அடுத்த வருஷம் 20,000 ரூபாய் இல்லைனா காலி பண்ணி வெளியே போ அப்படின்னு அது சொல்லக்கூடாது. சொன்னால் அந்த இடத்துலையும் பிரச்சனை தான். ரெண்டாவது, டெனண்ட் வந்து அந்த இடத்த சுத்தமாகும், அக்கம் பக்கத்தில் பிரச்சனை வராமல். ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாயை கட்டி போட்டுட்டு சாப்பாடு போடாமல் கத்திக்கிட்டே கிடக்கும். பக்கத்து வீட்டுக்காரன் தொல்லை, பக்கத்து வீட்டுக்காரன் படிச்சுக்கிட்டு இருப்பாங்க, அப்போ பெரிய தொல்லைகள்லாம் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் பக்கத்தில் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாமல், புகை வரும், ஒரு சில இதில் நாத்தம் அடிக்கும், ஒரு சுத்தமின்மையாக இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லாமல் சுத்தமாக வச்சிருந்து ஓனருக்கும் பாதகம் இல்லாமல் பக்கத்து வீட்டுக்காரன் எழுத்த வீட்டுக்காரனுக்கும் பாதகம் இல்லாமல் ஒற்றுமையாக இருந்து இதெல்லாம் பண்ணால் உண்மையிலேயே எந்த பிரச்சனையும் வராது. கோர்ட்டு போலீஸ் தேவையே இல்லை. இல்லை ஓனர் மோசமாக இருந்தாலும் டெனண்ட் மோசமாக இருந்தாலும் அந்த இடம் என்னமோ நரகமாயிரும். ஓகே, சொர்க்கமயமாக இருக்கணும்னா டெனண்ட்டும் லேண்ட்லார்டும் கரெக்டான சட்டத்திட்டத்தோட அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாமல் வாழ்ந்தாங்கன்னா சொர்க்க பூமி தான். விட்டு கொடுத்து போகணும்னு சொல்றீங்க. விட்டு கொடுத்து போனா எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், நான் தான் பெரிய ஆளுன்னு போனா முடிஞ்சது கதை. அதோட நரகத்துக்குள்ள தான் வாழ்ற மாதிரி இருக்கும். மேலும் இது சம்பந்தமான வேற ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா தாராளமாக கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு உதவுறது தயாராக இருக்கேன். நன்றி, வணக்கம்.